அடுத்தது அன்வர் பரமக்குடி கேட்குறாரு, பிரார்த்தனை செய்யும்போது கைகளை உயர்த்துவது பற்றி வந்துள்ளவை. உமர் இப்னு ஹத்தாப் கூறியதாவது, அல்லாவின் தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்யும்போது தமது இரு கைகளை உயர்த்தினால் முடிவில் அவற்றால் தமது முகத்தை தடவாமல் கீழே விட மாட்டார்கள். திருமதி அது ரசூல்லா துவா செஞ்சாங்கன்னு சொன்ன, துவா செய்கிறோம்ல, துவா செஞ்சுட்டு மூஞ்சில் தடவிக்கிட்டு தான் கையை தொங்க விடுவாங்க, தடவாமல் தொங்க விட மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் திருமதியில் இருக்கிறது. இது சரியானு கேட்குறாரு. திருமதியில் 3386வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் ஹம்மாத் இப்னு ஈசா என்பவர் வர்றாரு. ஆனால் இவரை சிலர் பலவீனம் என்றும் சிலர் பலவீனம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று வருது. அதே நேரத்தில் ஹுலாசத்துல் அஹ்காம்ங்கிற இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹம்மாது ஹாதா லைஃபுன், இந்த ஹம்மாதுங்கிற ஒரு பலவீனமானது, ஹாதா ஹதீஸுன் லைஃபுன், இந்த ஹதீஸ் பலவீனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் திருமதி என்ன சொல்கிறான்றால் லஅஃபுஹு, இவரை அறிஞர்கள்லாம் பலவீனமாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. யஹீபுன் மாயின் சொல்கிறாரு ஹாதா ஹதீஸு முன்கரும், இது முன்கர் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸு. அபூசுரா சொல்கிறாரு ஹதீஸுன் முன்கரும். அஹாஃபு அல்லா யகுனுலஹு ஹஸனுன், இதுக்கு ஒரு அடிப்படையே இருக்கான்னு நான் பயப்படுறேன், அடிப்படையே இருக்க முடியாது, இது தப்பான ஹதீஸு அப்படின்னு சொல்கிறாரு. இப்னு ஜவுசி சொல்கிறார் லா யஸ்ஸிஹு, இது சரியே ஆகாது அப்படிங்கிறாரு. அதனால் இது திருமதி இதை சஹீன்னு சொன்னார்னு சில பேர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார்கள். அப்படி கிடையாது, திருமதியுடைய நூலில் கிடையாது என்று சொல்லி இப்னு சலாஹ் அவர்கள் அவருடைய நூலில் சொருவி இருக்கிறாங்க. அவருடைய ஒரிஜினல் பிரதியில் இதை சஹீன்னு அவர் சொல்லவே இல்லை அப்படின்னு இப்னு சலாஹ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை மறுக்கவும் செய்கிறார். அதனால் இந்த ஹதீஸ் பலவீனமானது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதே ஒரு கருத்தை அப்புறம் ஷரஹு சுன்னா அதுலேயும் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், முகமது இப்னு காபு என்பவர் இதை அறிவிக்கிறார் இப்னு அப்பாஸ் வழியாக. அவர் முகமது காபு வழியாக பல பலவீனமான ஹதீஸுகள் இது சம்மந்தமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அபுதாவு சொல்கிறாரு. உள்ளதில் கொஞ்சம் பரவாயில்லாத ஒரு செய்தி இதுதான், ஆனால் இதுவே பலவீனமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அபுதாவுது சொல்கிறாரு. அந்த முகமது காபு என்பவர் பலவீனமானவர் என்ற காரணத்தினால துவா செஞ்சால் முகத்தை தடவாமல் கீழே இறக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஹதீஸே பலவீனம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். இப்போ இந்த ஹதீஸை முகத்தில் தடவணும் என்று இது சுன்னத்து என்று சொன்னோம்னா ஆதாரம் இல்லை. சரி, முகத்தில் தடவல, சரி கையை துவா செஞ்சுட்டு சும்மா கீழே கையை தொங்க விட்டாருன்னு ஹதீஸ் இருக்குதா? அதுவும் இல்லை தானே. துவா செஞ்சிட்டிங்க, துவா செஞ்ச பிறகு ரெண்டு விதமாக நம்ம பல விதமாக செய்யலாம். துவா செஞ்ச பிறகு எல்லாம் துவா முடிஞ்சிருச்சுல அப்படி வச்சுக்கிடலாம், அல்லது இப்படி தொங்க விட்டுக்கிடலாம், அல்லது முகத்தில் தடவலான்னு பல விதமாக நம்ம முடிக்கலாம்ல. அதில் வேறு விதமாக தொங்க விட்றீங்களா, அதுக்கு எதாவது ஹதீஸ் இருக்கா? அப்போ துவா செஞ்சுட்டு இப்படி கையை தொங்க விட்டுறீங்க, அதுக்கு என்ன ஹதீஸ்? அப்போ அதுக்கு ஹதீஸ் இல்லை. முகத்தில் தடவுனாங்கிறதுக்கு பலவீனம் நம்ம வச்சு இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த கையை என்ன தான் செய்கிறது? நீங்கள் விருப்பப்படி செய்யலான்னு தான் அர்த்தம். அதுக்கு மார்க்கத்தில் ஒன்றும் சொல்லப்படலை. தடவுறது சுண்ணத்துங்கிற முறையில் தான் நீங்கள் சொல்லக்கூடாது. தவிர எத்தனை விஷயங்களை ரசூலுல்லாஹ் ஓதி இப்படி தடவிலாம் தடவி இருக்கிறாங்க ஓதிட்டு. இந்த துவாவுக்கு இல்லை. பொதுவாக இதை படுக்க போகும்போது துவாக்களை ஓதுவாங்க. ஓதி ஆயிஷா நாய்க்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஆயிஷா நாய்கிட்ட ஓத சொல்லி அவங்க கையில் ஊதி அதன்படி தடவுவாங்கலாம் வருது. இந்த தடவி கொள்ளுதல் என்கிறதுங்கிறது மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு செயல் கிடையாது பொதுவாக. அதுபோக துவா செஞ்சால் அப்படி கையை தடவுனா பிதத்துங்கிறாங்க நிறைய பேர். பிதத்துன்னு சொன்னால் அது பிதத்துன்னு சொன்னீங்கன்னா கையை துவா செஞ்சுட்டு சும்மா தொங்க விடுறது பிதத்து தானே. ஏன் பிதத்து? அது எங்கே இருக்குது? தொங்க விட சொல்லி எங்கே இருக்குது? அதில் தொங்க விடாமல் இப்படி கையை இப்படி வச்சிடுறது, இதுவும் பிதத்து தான். இதுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது அப்படியே கேட்குறது? இதை பிதத்துக்கு அவன் செய்யலை, துவா செஞ்சதோட இபாதத்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அவன் எப்படி இயல்போ அப்படி செஞ்சுட்டு போகிறான். வழங்குதா? துவா செஞ்சு முடிச்சாச்சா, இதை விரும்பின பிறகு அவன் நினச்சா தடவிட்டு போகிறான், நினச்சா தொங்க விட்டு போகிறான், நினச்சா அப்படி வச்சுட்டு போகிறான். அதில் துவா முடித்த பிறகு இப்படி கை கட்டிக்கிறான். என்ன செஞ்சுட்டு போகிறான் உங்களுக்கு என்னென்ன? அப்போ துவா செஞ்சதுக்கு பிறகு அவன் கையை அவன் விரும்பின மாதிரி வைத்துக்கொள்வது வணக்கத்தில் சேராது. வணக்கத்தில் தான் பிதத்து வரும். அப்போ நம்ம இது முகத்தில் நீங்கள் தடவிக்கொள்ள வேண்டும்னு ஒரு சட்டமாக சொன்னால் அது பிதத்து ஆயிடும். துவா செஞ்சு முடித்த பிறகு அவர் கையை என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகிறார், உங்களுக்கு என்ன? அதனால் முகத்தில் தடவுறது போய் பிதத்தும் கூடாது. சுண்ணத்துன்னு சொன்னாங்கன்னா அது மறுக்கணும். முகத்தில் தான் தடவணும் அப்படின்னு சுண்ணத்துன்னு சொல்லுவார்களே, அது ஏன் சொல்கிற? அதுக்கு தான் ஹதீஸ் இல்லைன்னு ஆகிடுச்சு. அவன் என்ன வேணால் செஞ்சு போகிறான், உனக்கு என்ன? அப்படி சொல்லணுமே தவிர என்ன சொல்லக்கூடாது, முகத்தில் அப்படி தடவுனா பிதத்து செய்யலாம் அப்படிங்கக்கூடாது. இது வணக்கம் இல்லை. வணக்கம் எதோடு முடிஞ்சிருச்சு? துவா செஞ்சோடு முடிஞ்சிருச்சு. ஏன்? அவளுக்கு தான் சொல்லித்தரப்பட்டிருக்கு.
இந்த துவா செஞ்சு கேட்டதெல்லாம் கேட்டு முடித்த பிறகு என்ன செய்வது? ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லாட்ட என்ன அர்த்தம்? எது இயல்போ செஞ்சுட்டு போங்க, எது விருப்பமோ செஞ்சுட்டு போங்க. அதனால் முகத்தில் யாராவது தடவுனா அதை குற்றம் முடிச்சிடாதீங்க. ஆனால் அதை சுண்ணத்துன்னு சொன்னாங்கன்னா குற்றம் முடிங்க. அது ஏன் சுண்ணத்துங்கிற, என்ன வேணாலும் செய்யலாம்ல அவன், அப்படி தான் கேட்கணுமே தவிர அதை சுண்ணத்தில் கொண்டே சேர்த்துடக்கூடாது.